கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பழைய ஜெயங்கொண்ட சோழபுரம் பேரூராட்சியில் சொத்து வரி நிர்ணயம் செய்ய 17,500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய செயல் அலுவலர் ராஜகோபால் மற்றும் அலுவலக உதவியாளர் சிவக்குமாரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ்குமார் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஆசினி. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பழைய ஜெயங்கொண்ட பேரூராட்சி செயல் அலுவலராக பணிந்து வருவர் ராஜகோபால். இவர் பழைய ஜெயங்கொண்ட பேரூராட்சிக்கு உட்பட்ட புவாம்படி கிராமத்தைச் சேர்ந்த குமரேஷ் என்பவருடன் சொத்து வரி நிர்ணயம் செய்ய ரூபாய் 20,000 லஞ்சம் கேட்டுள்ளார். இறுதியாக 17,500 பணம் தந்தால் சொத்து வரி வழங்குவது செயல் அலுவலர் ராஜகோபால் குமரேஷிடம் தெரிவித்தார். லஞ்சம் கொடுக்க விரும்பாத குமரேஷ் திருச்சி லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி மணிகண்டன், இன்ஸ்பெக்டர் தங்கமணி தலைமையிலான போலீசார் இன்று ரசாயன பவுடர் தடவிய நோட்டுகளை குமரேஷிடம் செயல் அலுவலகம் கொடுக்க சொன்னார். குமரேஷ் செயல் அலுவலர் ராஜகோபாலிடம் பணத்தை கொடுக்கும் போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கையும் காலுமாக பிடித்தனர். மேலும் அவரை கொடுமையாக இருந்தது அலுவலர் உதவியாளர் சிவக்குமாரிடம் லஞ்சம் ஒழிப்பு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செயல் அலுவலர் ராஜகோபால் பதவி உயர்வு பெற்று திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி பேரூராட்சிக்கு பணி மாறுதலாக செல்ல உள்ளார் நிலையில் இன்று சொத்து வரி நிர்ணயம் செய்ய லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் காலமாக பிடிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.